ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நாம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நேர்மையாளர்களை கடவுள் ஒருபோதும் கைவிடுவது கிடையாது. அவர்களோடு என்றும் நடக்கிறார். நாமும் கடவுளுக்குரியவராக இருந்தோம் என்றால் நம்மை ஒருபோதும் அவர் கைவிட மாட்டார். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, தவ காலத்தினுடைய 5வது வெள்ளிக்கிழமையில் நாம் இன்று இருக்கிறோம். இன்றைய வாசக சிந்தனையாக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக சாலமோனுடைய ஞான நூல் புத்தகத்திலிருந்து நமக்கு செய்தியில் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே ஒரு நல்லவருக்கும் ஒரு தீயவருக்கும் இடையே ஏற்படுகின்ற ஒரு எண்ண குவியல்களை என்ற முதல் வசனம் கொடுக்கிறது. ஒரு நல்லவன் நன்றாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கடவுளுக்குரியவராக வாழ்ந்து கொண்டிருக்கிறான், கடவுளுக்கு ஏற்றவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். அப்படி என்றால் அந்த கடவுளுக்கு ஏற்றவை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறவனுடைய எண்ணங்களை ஒரு பேய் பிடித்தவன், ஒரு பாவி அவனை எப்படி நினைக்கிறான் என்பதை தான் இந்த முதல் வாசகம் எடுத்துக் கூறுகிறது. அவன் கடவுளுக்குரியதை பற்றி எண்ணுகிறான். அவன் கடவுளை பற்றி கடவுளுக்குரிய செயல்களிலிருந்து நாம் விடுபடுகின்ற பொழுது, மாறுபடுகின்ற பொழுது அவன் நம்மை கண்டித்து திருத்துகிறான். அவனை பார்ப்பதற்கே நமக்கு பயமாக இருக்கிறது. கடவுளுடைய சட்டத்திட்டங்களை அவன் நமக்கு அறிவிக்கிறவனாக இருக்கிறான். எப்படி என்று பாவிகள் தங்களுக்குள் எப்படி பேசிக் கொள்வார்கள் என்பதை அந்த முதல் வாசகத்திலே மிகவும் அழகாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஆனால் நீங்கள் நினைப்பது முற்றிலும் தவறு. நீங்கள் நினைப்பது போல எதுவும் நடப்பது கிடையாது. கடவுளுடைய பார்வையில் அனைவரும் கடவுளுக்கு உரியவர்கள் என்பதை தான் இன்றைய முதல் வாசகம் எடுத்துக் கூறுகிறது. நாம் அனைவரும் குற்றங்கள் செய்தாலும், பாவங்கள் செய்தாலும், பலவீனத்திலே விழுந்து கிடந்தாலும் நாம் அனைவரும் கடவுளுடைய பிள்ளைகள். நாம் மனம் மாறி, மனம் வருந்தி, மனம் திருந்தி அவரிடம் செல்லுகின்ற பொழுது ஏற்றுக்கொள்கின்ற கடவுளாக இருக்கிறார் என்பதை இந்த முதல் வாசகம் நமக்கு அழகாக எடுத்துக் கூறுகிறது. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே, யோவான் நற்செய்தியிலே இயேசு கிறிஸ்துவை பற்றி பேச்சு அப்படியே மக்கள் மத்தியிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவரை தான் கொல்ல தேடுகிறார்கள். ஆனால் இந்த மனிதன் எங்கே நமக்கு மத்தியிலே எல்லாருக்கும் முன்னாடி வெளிப்படையாக போகிறாரே, ஒருவேளை தலைமை பொருட்கள், மறைநூலறிஞர்கள் இவரை மெசியா என்று ஏற்றுக்கொண்டாரோ என்று இவர்களே கேள்வி கேட்கிறார்கள். அதற்கு இவர்களே பதிலும் சொல்லுகிறார்கள். மெசியா என்பவர் எங்கிருந்து வருவார் என்பது யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் எங்கிருந்து வருகிறார் என்பது நமக்கு தெரியுமே என்று இப்படி அவர்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது இயேசு கோவிலிலே அவர்கள் அனைவருக்கும் கேட்கும்படியாக இந்த பதிலை சொல்கிறார். நான் யார், எங்கிருந்து வருகிறேன் என்பது உங்களுக்கு தெரியும். ஆனால் என் தந்தை உங்களுக்கு தெரியாது. அவரை எனக்கு தெரியும். என் தந்தையை அனுப்பியதால் நான் இங்கு வந்திருக்கிறேன். என் தந்தை அறிந்தவர் என்னை அறிவார். என்னை அறிவர் என் தந்தை அறிவார். அதனால் இயேசு கிறிஸ்து இங்கே நமக்கு மத்தியில் சொல்ல வருவது என்னவென்றால், நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிய கற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வேறு யாரும் இல்லை. அவர் நமக்கு ஒரு படிப்பினை சொல்லி கொடுத்திருக்கிறார். எங்கே என் பெயரால் எளியவர்களுக்கும் ஏழைகளுக்கும் வறியவர்களுக்கும் நீங்கள் செய்கிறீர்களோ அங்கே எனக்கே செய்தீர்கள் என்று அர்த்தம். அப்படியானால் இந்த தவ காலத்திலே நம்மால் முயன்றவரை ஜெபம், தபம், தானம் என்கின்ற இந்த 3வது நிலையில் இருக்கின்ற ஜெபமும் தபம் அது நம்மை சார்ந்தது. தானம் என்பது பிறருக்குரியது. ஜெபமும் தபமும் நம்மள் செல்கின்ற பொழுது தானம் நம்மளிடம் வெளிப்படும். அப்படிப்பட்ட அந்த தானத்தை நாம் மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற பொழுது அங்கே கடவுளை நாம் காணலாம் என்பதை தான் இன்றைய வாசகங்கள் நமக்கு எடுத்துக் கூறுகிறது. முயன்றவரை நம்மிடம் இருப்பதை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கின்ற மக்களாக வாழ வரம் வேண்டி ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்த பெறுவாராக. ஆமேன்.